குடும்ப ஸ்டோரின்றது ஒரு படம் ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஜீவா சாருக்கு ரொம்ப வருஷம் கழிஞ்சு இந்த படம் இருந்தது. இது நல்லா இருக்கு. ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர் ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி பயங்கரமா இருக்கு. ஒரு பொங்கல் ட்ரீட் பொங்கல் வின்னர் படம்னா இதுதான். செம்ம காமெடி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சரியான காமெடி. படம் நல்லா இருந்துண்ணா, சூப்பராக இருந்துச்சு. அஜித் ஃபேன் தான், இருந்தாலுமே ஜனநாயகன் வர்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது வந்தால் இன்னும் பெரிய பொங்கலாக இருந்திருக்கும். அண்ணன் தம்பி பொங்கல்னானுங்க, ஆனால் வேறு தம்பி வந்துட்டாரு. அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஜனநாயகன் வர்றது இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான். ட்ரிபிள் டி நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு ஜாலியான படம். ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக டைம் பாஸாக பார்க்குற ஒரு படம். யூஸ்வலாக அந்த தமிழ் சினிமாவில் மலையாள படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு ஃபீலிங்னா, தளபதி எல்லா பொங்கலுக்கும் வருவார். இந்த வாட்டி அவரால் வர முடியல. அவர் என்னைக்கு வர்றாரோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல். அதுதான் எங்களுக்கு பொங்கலாக இருக்கும். அவர் படம் எப்போ வருதோ அதுதான் எங்களுக்கு பொங்கல். ஆனால் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜனநாயகன் தான் ஃபுல்லாக வெயிட்டிங் தான். ஜீவா சார் இந்த படத்துல உண்மையிலே கம்பேக்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு ஜாலியான படம். ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக டைம் பாஸாக பார்க்குற ஒரு படம். யூஸ்வலாக அந்த தமிழ் சினிமாவில் மலையாள படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம். ஒரு கான்செப்ட் இல்லைண்ணா, ஜாலியாக வந்து படம் பாருங்கள். எல்லாத்துலேயும் கான்செப்டை தேடாதீங்க. படத்தில் கண்டென்ட் இருக்கா, கான்செப்ட் இருக்கான்னு பார்க்காம படம் நம்மளை என்டர்டைன் பண்ணதான் பாருங்கள். எனக்கு அந்த விதத்தில் இந்த 2 மணி நேரம் இந்த படம் என்னை என்டர்டைன் பண்ணிச்சு. ஒரு கல்யாணமும் ஒரு இளவும் ஒரே டைமில் நடக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றது தான் ஹீரோவோட இது. பட் அது ஹீரோயும் தனி அந்த கேரக்டராக எவால்வ் ஆகுது. மற்ற கேரக்டர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது தான். நம்ம வீட்டில் நம்ம ஊரில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. படத்தோட வரது தான். ஒரு இலை வீட்லேயும் ஒரு கல்யாண வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்கும், எப்படி அவங்க வந்து அதை கன்வே பண்ணுவாங்கிறது தான். அதில் காமெடி இருக்குது, நல்லாயிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்குலாம் செஞ்சு வச்ச கேரக்டர் தான். இதெல்லாம் ஈஸியாக பண்ணிருவாங்க. அது மாதிரி 2 பேருமே, இளவரசும் சரி அவரும் சரி, பட்டையை போட்டு நல்லா பக்காவாக கிளப்பியிருக்காங்க. பாவமாக இருக்காரு. பாவம் 90s கிட்ட நிறைய பேரை ஞாபகப்படுத்துவார். பட் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த எண்டில் அவர் தான் ரியல் ஹீரோ, அவர் தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. நல்லா இருந்தது. படத்தில் பாட்டெல்லாம் இல்லை, தேவையில்லாத பாட்டெல்லாம் இல்லை. அது வரைக்கும் ரொம்ப நல்லது. ஹீரோயின் இல்லை, அதுவும் நல்லா இருந்தது. அதெல்லாம் அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இல்லாமல் இருந்தது. மற்றபடி ஓகே தான், நல்லா இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல. டைம் போகிறதே தெரில. 2 மணி நேரம், இன்னொரு 1/4 மணி நேரம் இருந்தால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காதுன்ற மாதிரி நல்லா இருந்தது. பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம் உங்களுக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி கமர்ஷியலான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான சிம்பிள் மூவியாக இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. யதார்த்தமான ஒரு விஷயம், யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு. அதை வச்சு ஒரு 2 hours ட்ராவல் பண்ணுறாங்க. நடித்த எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சிட்டி சைடு எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தால் எந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவாங்க, எப்படிலாம் இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஒரு விஷயத்தை கான்செப்டாக கொண்டு வந்த அந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் முழுக்கவே சூப்பராக இருந்தது. உண்மையிலே காமெடியாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த விதமாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டைலாக் ரைட்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஜீவா சார் இந்த படத்தில் உண்மையிலே கம்பேக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, வித்தியாசமான ஒரு ஆக்டிங் பார்த்தேன். எப்போவுமே அவர் டைலாக்காகவே பேசுவார். டைலாக்கு, ஹீரோசியம், அந்த காமெடி ஜானர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்ப யதார்த்தமாக அங்கே எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி நடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அவங்க எல்லாரோட ஆக்சுவலி அதான் சொன்னேன், எல்லாரோட ஆக்டிங் எப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக இருந்தது தான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு. எனக்கு என்னென்னா, மலையாளம் மூவிஸில் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சிம்பிள் கான்செப்டாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நம்மளுக்குள்ளே கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த இதில் இந்த படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஆக்சுவலி வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட் புரியலை அப்படிங்கிறதுனால கனெக்ட் ஆகலையா என்னன்னு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கான்செப்ட் எனக்கு ஈஸியாகவே புரியும். ஏன்னா நாங்கள் வளரும் போதே அந்த மாதிரி தான் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அதை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஈஸியான நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு, ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. பொங்கலுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ஒரு படம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கும். நிறையா சின்ன படங்கள் வந்து ஹிட் ஆகிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் தான் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த படமும் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருக்குது சார், காமெடியாக இருக்குது, நல்லா ஸ்டோரி இருக்குது. குடும்ப ஸ்டோரி, குடும்ப படம். இது நல்ல படம் பார்க்கலாம். குடும்ப ஸ்டோரின்றது ஒரு படம் ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஜீவா சாருக்கு ரொம்ப வருஷம் கழிஞ்சு இந்த படம் இருந்தது. இது நல்லா இருக்கு. ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர் ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி பயங்கரமா இருக்கு. ஒரு பொங்கல் ட்ரீட் பொங்கல் வின்னர் படம்னா இதுதான். செம்ம காமெடி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சரியான காமெடி. செகண்ட் ஹாஃப் அவுட்ஸ்டாண்டிங். ஒரு கல்யாண வீடு சாவு வீடு. அண்ணன் வந்து ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஒரு பெரிய கம்பேக்னு சொல்லலாம் ஜீவானனுக்கு. எப்படின்னா, சிவா மனசுல சக்தியெல்லாம் நம்ம காமெடியா பார்த்துருப்போம். அந்த மாதிரி படம் வந்து செம்ம ஃபயரா இருக்கு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஒரு டைம் போனதே தெரியல. பொங்கல் வின்னர். அதுதான், விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றது தான். நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீயும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறதால தான் பிரச்சனை.
யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, செம்ம காமெடி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணியிருக்காங்க. வேற லெவல் படம். எல்லாமே சூப்பர் சூப்பர். பாட்டு நிறைய இல்லை, ஒரே ஒரு பாட்டு தான், அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பர். அதான் பொங்கல் வின்னர். பொங்கல் வின்னர்னா கண்டிப்பா ட்ரிபிள் டி. படம் நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா ஒரு பொங்கலுக்கு செலிப்ரேஷனாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்ததுண்ணா. ஈகோ தான், ரெண்டு பேருக்குள்ள ஈகோ, அது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றது தானே. அது இயற்கை வந்து எப்படி இது பண்ணுது, ஈகோ எதுவுமே இல்லைன்றது தான் அங்கே சால்வ் பண்ணுது. ஜீவா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோல் டீமே நல்லா தானே இருந்தது. இல்லை நல்லா தான், ஜாலியாக இருக்குது. அஜித் ஃபேன் தான், இருந்தாலுமே ஜனநாயகன் வர்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது வந்தால் இன்னும் பெரிய பொங்கலாக இருந்திருக்கும். அண்ணன் தம்பி பொங்கல்னானுங்க, ஆனால் வேறு தம்பி வந்துட்டார். அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஜனநாயகன் வர்றது இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான். பார்க்கலாம் நல்லா இருக்கு. ட்ரிபிள் டி நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. நம்ம என்ன சொல்ல தான் கேட்குறீங்களா? ஸோ இல்லைன்னா பெருசெல்லாம் சொல்ல வரல. அந்த ஊரில் வந்து கல்யாணம் நடக்குது, அதே சமயத்தில் வந்து இளவும் வந்துடுது. இளவு எடுத்தவங்களும் பாடி அதே டைம் எடுக்கணுன்றாங்க, கல்யாணம் ஆனவங்களும் இதே எடுக்கிறாங்க. அந்த பாடி எடுத்தாங்களா இல்லையா, கல்யாணம் தான் இல்லையா, இதை வந்து ரொம்ப கலாட்டாவாக காமெடியாக நல்லா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்து அந்த 2 பேருக்குமே அவர் ஃபேவராக பண்ணணும். அந்த 2 பேருக்குமே அவர் ஃபேவராக நல்லபடியாக தான் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்குது காமெடி. நம்ம இளவரசு சார் நல்லா பண்ணியிருக்காரு. தம்பி ராமையா கொஞ்சம் ஓவராங்க சார், அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து தம்பி ராமையா சார் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் ஆகுது. அதுக்கு பதில் வந்து ஜீவா கேளுங்க சூப்பராக பண்ணிக்காரு. இளவரசு ரொம்ப நல்லா பண்ணிக்காரு, எமோஷனாகவும் நல்லா பண்ணிக்காரு. அவர் பேசுகிற டைலாக் டெலிவரி நல்லா காமெடியாக இருக்குது. மாப்பிள்ளை நல்லா பண்ணிக்காரு சார், உண்மையிலேயே மாப்பிள்ளை சூப்பராக பண்ணிக்காரு. நான் பார்த்து கூட சொன்னேன், நல்லா பண்ணிக்காரு. ஏன்னா அவர் பேசுகிற டைலாக் நல்லா சிரிப்பாக வருது, நல்லா இருக்குது காமெடி. கண்டிப்பாக நல்லா எல்லாமே ஒர்க் அவுட்டாக தான் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காங்க. அதில் பொலிட்டிக்கல் இது விஷயத்துக்கும் சொல்லியிருக்காங்க, அது நல்லாவே தாக்கியிருக்காங்க. அது நல்லா நமக்கு தெரியுது. ஆமாம் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்கிற ஆரம்பத்துலேருந்து 2-3 இடத்துல வரும், லாஸ்ட்டில் முடிக்கும் போதும் அப்படி தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம் சார். பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு யாரும் ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா யாரும் ஏமாற மாட்டாங்க, நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுண்ணா, படம் நல்லா இருந்தது. ஜீவா ஆக்டிங்கும் நல்லா இருந்து, ஃபைட் சீன் நல்லா இருந்து, எல்லாமே நல்லா இருந்து. எல்லாருக்குமே பிடிச்சிருந்து, ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு ஃபீலிங்னா, தளபதி எல்லா பொங்கலுக்கும் வருவார். இந்த வாட்டி அவரால் வர முடியல. அவர் என்னைக்கு வர்றாரோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல், அதுதான் எங்களுக்கு பொங்கலாக இருக்கும். அவர் படம் எப்போ வருதோ அதுதான் எங்களுக்கு பொங்கல். ஆனால் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜனநாயகன் தான் ஃபுல்லாக வெயிட்டிங் தான். ஆனால் இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியும் 9ஆம் தேதி வர வேண்டியது, அவரால் வர முடியல. ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாண்டி வருவார். நல்லா பண்ணியிருந்தாருண்ணா. ஆக்டிங் இது ஃபைட் சீன் எல்லாமே நல்லா தான் இருந்தது. காமெடியில் எல்லாமே அவர் கட்டாச்சு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்குச்சு. படத்தில் வந்து ஜீவானா வந்தாலே ஒரு கெத்துறான். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். டேரக்டர் வந்து மலையாளத்துலேருந்து வந்திருக்காரு, மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து. அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். படம் போனதே தெரில, சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். படம் கம்மியாக தான் இருக்குது போல். தம்பி ராமையா இளவரசி அவங்க ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது. நல்லா ஒரு பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்கணும் ஒரு இதில் காட்டிக்காங்க படத்தில். லாஸ்ட்டு அந்த தண்ணி டேங்க் சீன்லாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி நடுவில் அந்த சாப்பாடு சொல்லி ஒரு காமெடி வரும், சாப்பாடு எங்கடா கேட்பாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் சொன்னால் சஸ்பெண்ட் ஆகும், அதனால் படம் பார்க்கும்போது தெரியும் நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை நல்லா பண்ணிடுறாரு மாப்பிள்ளை. அதே மாதிரி நம்ம விஜய் படம் வர வேண்டிய ஜனநாயகன், அது இப்போ வரல ஒரு கஷ்டம். எப்பவுமே எல்லாருக்கும் பொங்கல்னா விஜயனா வருவார். விஜயனா இல்லை தளபதி 2 பேர் வருவாங்க. இந்த வாட்டி புதுசாக வராங்க. சரி, இவங்க எல்லாருக்கும் புதுசாக வரவங்க சப்போர்ட் பண்ணிட்டு மக்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஜீவானா 46 படம் பண்ணிக்காரு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம் பொங்கலுக்கு. படம் உண்மையாக சூப்பராக இருந்தது. தலைவர் தம்பி தலைமையில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெயவா சார் சூப்பராக கலகலன்னு ஜாலியாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த படம் வந்து பொங்கலுக்கு ஒவ்வொரு படமாக வந்து எதுவும் பார்த்தா பராசக்தி வந்துச்சு, அது ஒரு பேட்டர்னு. நேற்று ஒரு படம் பார்த்தேன், அது ஒரு. ஆனால் இது ஒரு பக்கம் ஜாலியாக பண்ணால் கொண்டு போயிருந்தா நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறது. ஒன்றும் தலைவா ஒரு வில்லேஜில் ஒரு நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு பஞ்சாயத்து தலைவராக ஹீரோ இருக்காரு அப்படிங்கும்போது, ஒரு வீட்டில் சாவு உழுவுது, ஒரு வீட்டில் வந்து நல்லது நடக்குது அப்படிங்கும்போது, அவர் 2 வீடு பக்கத்தை பார்க்கும்போது எப்படிலாம் பிரச்சனை பேஸ் பண்ணுவாருன்ற ஒரு விஷயத்தை காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் முடிச்சதெல்லாம் ரொம்ப சிந்திக்க வச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த பொங்கலுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த படத்தை வந்து நம்பி பார்க்கலாம். தலைவர் படம் வரலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த தம்பி தலைமையில் போய் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாமே சூப்பர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மாப்பிள்ளை கேரட்லாம் ஜாலியாக அவர் தான் ஒரு சில இடத்துல சிரிக்க வைக்கிறார் நம்மளை. மாப்பிள்ளை கேரட்லாம் வரவர். அப்புறம் தம்பி ரம்யா சார் வராரு, அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இளவரசர் ஹீரோயினி சொல்லி ஆகணும், ஹீரோயினி நல்ல இடத்துல வராங்க. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் இதுதான் முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் அப்படியே ட்விஸ்டோட வச்சு வேறு மாதிரி பிடிச்சாங்க பாருங்க. அதெல்லாம் உண்மையாக நல்லா இருந்துச்சு பார்க்குறது.
கண்டிப்பாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்ல படம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா காமெடியாக போகுது சார். படத்தில் அதெல்லாம் இல்லை, காமெடி நல்லா டீம் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் ஃபன்னாகவே போச்சு. எண்டு வரைக்கும் நல்லா டைலாக் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒன்று டூயட் சாங் ஒன்று வைக்கல, லாஸ்ட்டில் ஜோடிகள் ஃபேமிலியோடு நல்லா வந்துட்டாங்க. படம் நல்லா இருந்துச்சுப்பா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே 2 பேரும் நல்லா விளையாடி தானே, 2 பேருமே கஷ்டத்தில் உண்டுன்னு நல்லா ஹைட் பண்ணி விட்றதா இருந்தது. ஜீவா எப்போதுமே எனக்கு பிடிக்கும், பேச்சு வார்த்தை நடிகள் நல்லா பிடிக்கும், காமெடி எல்லாம் 2ம் கலந்து வர இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் போர் இல்லாமல் அதெல்லாம் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் வந்து சாய் விக்னேஷ். நான் தலைவர் தம்பி தலைமையில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். நான் நடித்தேன், டப்பிங் கொடுத்தேன், அப்புறம் நேராக தேட்டருக்கு வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் எனக்கும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் பார்த்தேன். எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் படம். ஒரு பொங்கலுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறோம், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். வந்து பாருங்கள். ஹாப்பி பொங்கல்.